Hi, hello and welcome back to my channel Style with Sky and நான் உங்க சுபா யோகேஷ். இந்த வீடியோல நம்ம இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற பிகினர் ஃப்ரெண்ட்லி பெய்லி பிரஷஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுதான் அந்த ப்ரஷ் செட். இது நான் வந்து அமேசானில் வாங்கினேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரஷ் நான் எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னோட ப்ரோ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ்க்காக இந்த ப்ரஷ் நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம மேக்கப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ப்ரஷஸோட ரிவ்யூஸை பார்த்துடலாம். ஸோ இதுதான் அதோட பேக்கேஜிங். இது வந்து ஒரு ரேப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் கவர்ஸில் வந்துட்டு எல்லாமே சிங்கிள் ப்ரஷஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றுமே தனித்தனி பிளாஸ்டிக் கவர்ஸில் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஃபேஸ் ப்ரஷஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐ மேக்கப் ப்ரஷஸ், லிப் ப்ரஷஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டிப்லிங் ப்ரஷ். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த பிராண்ட்ஸ்லையுமே கொடுக்க மாட்டாங்க செட்டில் வரும்போது. இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலி. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் மாய்ஸ்சரைசர், ப்ரைமர் இல்லை ஃபவுண்டேஷன் கூட அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரிசில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணேன். பட் இந்த பிரிசில்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு போவே இல்லை, டேமேஜும் ஆகலை. ஸோ இது வந்து ரெக்கமெண்டட். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான். இதுக்கு வந்து நெட்டில் கொடுத்துருக்காங்க, பிரிசில்ஸ் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டேப்பர்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் வரும்போது வந்து ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ஓரளவு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறனால ஸோ ஃபவுண்டேஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பவுடர் ப்ரஷ். அதுக்கும் வந்துட்டு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. இந்த பவுடர் ப்ளஷ் அப்ளிகேஷன் வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆக்சுவலி நான் வந்துட்டு பிஏசியும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை விட இந்த ப்ரஷ் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு. அண்ட் வந்துட்டு பவுடர் அப்ளிகேஷனும் வந்து ரொம்ப ஸ்மூத்தா வந்துட்டு போகுது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்டட் ப்ரஷ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைலைட்டர் அப்ளிகேஷனுக்காக ஃபேன் ப்ரஷ். இதுவுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க, பிரிசில்ஸ் எதுவும் ஆகிடாம இருக்கிறதுக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு. அப்ளை பண்றப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ராடக்ட் எடுக்குது. ஸோ இதுவும் ரெக்கமெண்டட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆங்குலர் ப்ரஷ். இது வந்து நீங்க கான்டோர் இல்லைன்னா பிரான்சிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்காது, ஓரளவு உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ற அளவு இருக்கும். ஸோ க்ரீம் ப்ராடக்ட் அப்ளை பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஆங்குலர் ப்ரஷ். அடுத்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ப்ரஷ். இந்த ஃப்ளாட் ப்ரஷ் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் இல்லை ஃபவுண்டேஷன் எதுனாலுமே அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, ஓரளவு அப்ளிகேஷனுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஆக்சுவலி ஃப்ளாட் ப்ரஷ் இந்த மாதிரி தான் இருக்கணும். இது ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை. இது வந்து ரெக்கமெண்டட். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ளஷ் ப்ரஷ் இல்லைன்னா வந்து கன்சீலர் ப்ரஷ். இந்த ப்ரஷ்ஷும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளஃபினஸ் கம்மியாக இருக்கும். இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் திக்காக இருக்கும் பிரிசில்ஸ் எல்லாம். ஸோ வந்து க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ப்ரஷ்ஷும் ரெக்கமெண்டட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் ப்ரஷஸ். இதில் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாட் ப்ரஷஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஸ்லைஸில் இருக்க ஃப்ளாட் ப்ரஷ். இது வந்து உங்களுக்கு ஐ மேக்கப் வந்து கட் க்ரீஸ் அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு யூஸ் ஆகுறது. இதுலேயும் பிரிசில்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதில் கொஞ்சம் ப்ராடக்ட் அதிகமாக குடிக்குது. ஸோ வந்துட்டு நான் இது அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளாட் ப்ரஷ். இது நான் ஆக்சுவலி யூஸ் பண்ணதில்லை. பட் நான் இது வந்து கான்டோரிங் பண்ணும்போது ப்ராடக்ட் எடுக்கும்போது இது ரொம்ப ப்ராடக்ட் இழுத்துச்சு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறனால ஒன்லி பவுடர் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இதை நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ பவுடர் ப்ராடக்ட்ஸுக்கு இது வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஃப்ளாட் ப்ரஷ். இது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கலர் கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன். இதுலேயும் கொஞ்சம் நமக்கு வந்துட்டு ப்ராடக்ட் கொஞ்சம் இழுக்குது. ஸோ வந்துட்டு இந்த ஃப்ளாட் ப்ரஷ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஃப்ளாட் ப்ரஷ். இது வந்து நம்ம லைனர் அப்ளிகேஷன் ஆர் வந்து ஐப்ரோ வந்துட்டு நம்ம ஷேப் பண்ணுறதுக்கு அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு ப்ராடக்ட் அவ்வளோவா இழுக்கலை. ஸோ இது வந்து ரெக்கமெண்டட் தான்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மால் ஆங்குலர் பிரஷ். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து நோஸ் கான்டோர் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ளஃபியானது. ஸோ வந்து இது நீங்கள் ப்ரான்சருக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பிளெண்டிங் ப்ரஷஸ். ஐ ஷேடோவுக்கு நிறையா வந்துட்டு இந்த செட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஐ ஷேடோஸ்க்கு தான் நமக்கு நிறையாவே ப்ரஷஸ் தேவைப்படும். ஸோ இந்த ப்ரஷஸ் நான் வாங்கிறதுக்கு காரணமே வந்து இதில் அதிகப்படியான ஐ ஷேடோ ப்ரஷஸ் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்ததுலேயே எல்லா ப்ரஷஸுமே டாப் நாச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் நம்ம என்ன டைரக்ஷன்ல இழுக்கிறோமோ அந்த டைரக்ஷனுக்கு வந்து எல்லா ப்ரஷஸுமே வந்துட்டு அழகா பிளெண்ட் ஆகுது. ஐ ஷேடோக்கு கண்டிப்பா நான் இந்த ப்ரஷஸ் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து ஒரு ஹை வால்யூமான பிளெண்டிங் ப்ரஷ். நீங்க க்ரீஸ் லைனுக்கு மேல பண்றீங்க இல்லையா, அந்த இதுக்கு இந்த ப்ரஷ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 சைஸ்ல வந்துட்டு பிளெண்டிங் ப்ரஷஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஒரு 5 கலர்ஸ் ஒரு 4 கலர்ஸ் யூஸ் பண்றீங்க க்ரீஸ்லயே, இல்ல 3 கலர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ப்ரஷஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதோட பிளெண்டிங் வந்து சான்ஸே இல்லை, செம்மையா இருக்கு இந்த பிளெண்டிங் ப்ரஷஸ். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு டியர் டக்ட்ல வைக்கிற மாதிரி ஹைலைட்டிங் அண்ட் ஐ ஷேடோ ப்ரஷஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூர்மையாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஐப்ரோவில் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கும், இது வந்து டியர் டக்கில் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கும், தென் வந்து கண்ணுக்கு கீழே ஹைலைட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த 2 ப்ரஷஸ்மே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன பிளெண்டிங் ப்ரஷ். இது வந்து நீங்கள் கிளிட்டர்ஸ் ஒரு ஐ ஷேடோஸ் ஒரு சின்ன அமௌண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 6 ப்ரஷஸ்மே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்டட் ப்ரஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்குலர் ப்ரஷ். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்பூலி ப்ரஷோட வருது. மேக்ஸிமம் இந்த மாதிரி லோ ரேஞ்சஸில் இருக்க ப்ரஷ் செட்டில் வந்து இந்த ஸ்பூலி ப்ரஷ் கொடுக்க மாட்டாங்க. இதில் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஐப்ரோஸை கோம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்பூலி ப்ரஷ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸை வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்குது. நான் வந்துட்டு இது பர்சனலாகவே கூட நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்டட். நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ரஷ்ஷை ட்ரை பண்ணியே ஆகணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆங்குலர் ப்ரஷ் சின்னதாக இருக்கும். இது வந்து லைனருக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லைனர் ப்ரஷஸ்லாம் வந்து கொஞ்சம் கூர்மையாக கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். பட் அதை விட இதில் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இங்கே விங்கு கட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு லைன் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி வந்து நீங்கள் கீழே வந்து லைன் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக மெல்ட் ஆகுது ப்ராடக்டோட. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்டட். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு விங் லைனர் போடுறீங்க, ஒரு விங் லைனர் லவர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரஷ் செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோதான் நம்ம வந்துட்டு அந்த 20 ப்ரஷ் செட்டில் இருக்கும். இதுவே நம்ம வந்து ஒரு பிரைடல் மேக்கப் பண்ணுறதுக்கே போதுமானதுங்க. ஸோ வந்துட்டு இதில் என்னென்ன ப்ரஷஸ்லாம் வந்துட்டு ரெக்கமெண்டட்னா நீங்கள் ஃபேஸ் ப்ரஷஸ் கண்டிப்பாக எல்லாமே ரெக்கமெண்டட். அண்ட் வந்து ஐ ஷேடோ பிளெண்டிங் ப்ரஷஸ் வந்து ரொம்பவே ரெக்கமெண்டட். வித் அந்த ஐப்ரோ ப்ரஷ் அப்புறம் வந்து லைனர் ப்ரஷ் எல்லாமே சூப்பராக இருக்கும். எக்ஸப்ட் வந்து அந்த ஃப்ளாட் ப்ரஷஸில் வந்து ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறனால எனக்கு அது மட்டும் கொஞ்சம் பிடிக்காம இருந்தது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இத்தனை ப்ரஷஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வந்துட்டு வாங்கும்போது கொஞ்சம் டவுட்டடாக தான் வாங்கினேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து அமேசானில் வந்து ப்ரஷஸ் வந்து நிறையா வாங்கியிருந்தேன். அப்போது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, எதுவுமே சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஸோ நான் இது வாங்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை யூஸ் பண்ணி பார்க்குறப்பவே எனக்கு வந்து வாவ் பரவாயில்லையே, நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரஷ் செட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது இது பயங்கரமாக வேலை செய்யுதே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுடர் ப்ரஷ் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டடான அந்த பவுடர் ப்ரஷ் தாங்க. செம்மையாக மெல்ட் ஆகும் உங்கள் ஃபேஸில். அதே மாதிரி உங்கள் பவுடர் நீங்கள் எடுக்கிறதே தெரியாது, அந்த அளவு உங்களுக்கு குவான்டிட்டியும் கம்மியாகவே எடுக்கும். அதே மாதிரி தான் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷும். இதில் டேப்பர்டு ப்ரஷ் இல்லை அப்படின்றனால தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஃபவுண்டேஷனையும் அழகாக உங்களுக்கு கம்மியான ப்ராடக்ட் எடுத்து இது வந்து அப்ளிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 வரும். 3000 ஒரு 2500 வரும். அதில் வந்துட்டு உங்களுக்கு செல்லர்ஸ் வந்து டிஃபர் ஆவாங்க. ஸோ நான் வாங்கினது வந்து 2500க்கு வாங்கினேன்.
செம்மையா இருக்கு இந்த பிரஷஸ் வந்து. பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்ண போறீங்க. எனக்கு ப்ரொஃபஷனல் பிராண்ட்ல வந்துட்டு என்னால வந்துட்டு அமௌண்ட் பே பண்ண முடியாது, பே பண்ணி வாங்க முடியாது அப்படின்றவங்க வந்து கண்டிப்பா வந்து பெய்லி பிரஷஸ் ரொம்பவே ரெக்கமெண்டட். கண்டிப்பா இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ இது வந்துட்டு நான் பிஏசியா இல்ல வந்து பெய்லி பிரஷ் செட் அப்படின்னா நான் பெய்லி தான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எக்ஸப்ட் தட் ஃபிளாட் பிரஷஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து பார்க்குறேன். பை.